நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சனிக்கிழமை தோறும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே இந்திய தேசத்திலே வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி, ஆண்டவருடைய அன்பு, கருணை இவைகளை வெளிப்படுத்தி சுத்த சுவிசேஷத்தை அறிவித்த பரிசுத்தவான்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு மிஷனரி CTE ரேனியஸ், சார்ல்ஸ் தியாப்லஸ் எவால்டு ரேனியஸ், அதை ஷார்ட்டாக CTE ரேனியஸ் என்று நாம் வைத்தோம். கனம் ரேனியஸ் ஐயர் அவர்கள் ஒருங்கிணைந்த இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆற்றிய பணி இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. ஒரு மனிதனால் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஒப்பு கொடுத்தல், பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் அந்த மனிதனை மிக வல்லமையாய் பயன்படுத்தி நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத அளவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர் ரேனியஸ். இன்றைக்கும் நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், நடுத்தர வயது உள்ளவர்களாக இருக்கலாம், வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து காத்திருங்கள். ஆண்டவருக்கு உங்களை முழுமையாய் நீங்கள் நிபந்தனை இல்லாமல் அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை கொண்டு இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, அயல் நாடுகளிலும் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறை ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அவருக்கு பயந்தவர்கள், அவருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், அவரை மெய்மனதோடு பின்பற்றின ஒரு நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். என் பிள்ளைகளுக்கு சொத்தை, பணத்தை, வீட்டை கட்டி நான் சேர்த்து வைக்கணுமேன்னு சொல்லி இப்படி பரதேசியா ஊழியக்காரனா போயிட்டா, மிஷனரியா போயிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்க தேவையில்லை. அவருக்காக மிஷனரி பணி செய்த இந்தியர்களை யாரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அவருடைய சந்ததி இன்று வரை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறார். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் இந்திய மிஷனரி சங்கத்தின் முதல் காரியதரிசியாக கனம் VS அசரியா அவர்கள் முதல் தமிழ் ஆங்கிலிக்கன் பிஷப்பாய் இருந்தும் தன்னை முழுமையாய் ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாய் விட்டு கொடுத்து ஆந்திரா தேசத்திற்கு மிஷனரியாய் போனார். அவருடைய பிள்ளைகளெல்லாம் அங்குதான் பிறந்து வளர்ந்தார்கள். கல்வி கற்க முடியாத சூழ்நிலை, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கின நிலைமையில் தான் இருந்தார். இன்றைக்கு அவருடைய 3ஆம் 4ஆம் தலைமுறையினர் லண்டனிலும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற தேசங்களிலும் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். உலக பிரகாரமாக அவர்களுக்கு எந்த ஆசீர்வாத குறைவும் இல்லாமல் ஆண்டவர் அந்த நீதிமான் VS அசரியா அவருடைய சந்ததியை கைவிடவே இல்லை. இன்றைக்கு ரேனியஸ் ஐயா அவர்களை குறித்து பார்க்க போகிறோம். இவர்கள் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார். 1790. எங்கே? மேற்கு ரஷ்யாவில் பிறந்தவர். இவர் ஒன்றும் வெள்ளைக்கார மிஷினரி அல்ல, அமெரிக்காவிலிருந்து வந்தவர் அல்ல, ரஷ்ய தேசத்தை சேர்ந்தவர், மேற்கு ரஷ்யாவிலே பிறந்தவர். மெரியன் பெர்டேர் என்கிற ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தவர். பிறந்து 6 வயதிலே அவருடைய அப்பா மரித்து போனார். குடும்பம் வறுமையிலே சிக்கி கொண்டது ரஷ்யாவில். தன்னுடைய 14வது வயதிலே தாய்க்கு உதவுவதற்காக
ஒரு எழுத்தர் வேலையில் போய், ஒரு ரைட்டராக போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறார். 1700 அந்த ஆண்டுகள் கொடுத்த ஊதியம் போதுமானதாக இல்லை. ஆகவே அந்த வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய பெரியப்பாவுடைய பண்ணையிலே போய் வேலைக்கு சேர்ந்தார். அந்த நாட்களிலே அவருக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அம்மாவுக்கு சாப்பாடு போடணும், தான் பசியார சாப்பிடணும், இவ்வளவுதான் அவருடைய தேவை. ஆனால் அவருக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் அவ்வளோ அக்கறை காட்டவே இல்லை. ஜெபம் இந்த மாதிரியான எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தார். ஆனால் பெரியப்பா வீட்டுக்குள்ளே அந்த பண்ணையில் வேலை செய்துட்டு அவருடைய வீட்டோடு இருக்கும் பொழுது அங்கே நிறைய ஆன்மீக விஷயங்கள், ஜெபிக்கிறார்கள், பைபிள் வாசிக்கிறார்கள், தங்கள் கடமையை சரியாய் செய்கிறார்கள், ஒருவருக்கொருவர் இனிமையாய் பழகிக் கொள்ளுகிறார்கள். இதை பார்க்க 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 ஒரு நாள் ரேனியஸ் தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். யாரும் அவருக்கு சொல்லலை. அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை, பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிலையும் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுங்க. நம்ம பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லது நம்ம வீட்டுக்கு வருகிற வேலைக்காரர்கள், நம்ம வீட்டில் இருந்து வேலை செய்கிறவர்கள் கூட மனம் திரும்புவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி அவருடைய பெரியப்பா வீடு இருந்தது. இந்த அருமையான ரேனியஸ் அவர்கள் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தேவனால் அவர் அழைக்கப்பட்டார் ஊழியத்திற்கு. எல்லாவற்றுக்கும் அவர் அர்ப்பணித்தார். ஆரம்ப காலங்களில் நம்ம தரங்கம்பாடியில் இருக்கிற மிஷினரிகள் அங்குள்ள ஊழியங்களை பற்றி எழுதி மிஷினரி அறிக்கைகள் உலகமெங்கும் போச்சு. அந்த மேகசின், அந்த அறிக்கைகளை எடுத்து வாசிப்பார். தரங்கம்பாடி இந்திய தேசம் அல்ல தென் பகுதி, தரங்கம்பாடின்னு ஒரு இடம், அங்கே ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியங்களை குறித்தெல்லாம் அவர் கற்றுக்கொள்ளுகிறார். அதை படிக்க 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 இளைஞனாய் இருந்த ரேனியஸ் ஐயா அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆர்வம், மிஷினரி தாகம் உண்டானது. பயங்கர மிஷினரி தாகம் உண்டானது. பெரியப்பாட்ட சொன்னார், பெரியப்பா, எனக்கு இப்படி ஒரு ஆர்வம், தாகம் இருக்கிறது, ஆண்டவருக்காக நான் பணி செய்ய விரும்புகிறேன். பெரியப்பா, அப்படியானால் நீ இறையியல் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் பெரியம்மா சொன்னாங்க, இது தேவையில்லாத வேலை. குடும்ப பணிகளை விட மிஷினரி பணிகள் என்ன முக்கியமா என்று பெரியம்மா கேட்டார்கள். ரேனியஸனுடைய உள்ளம் உடைந்து போனது. ரேனியஸுடைய அம்மா சொன்னாங்க, மகனே, என்னை விட்டு விட்டு கடல் கடந்து போய்விடாதே என்று. அம்மாவுடைய கரங்களை பற்றி கொண்டு சொன்னார், அம்மா, வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு கீழ்ப்படியணும் நான் உண்மையில். ஆனால் கர்த்தர் என்ன போச்சோன்னா நான் என்ன செய்ய? கர்த்தர் என்னை இந்தியாவுக்கு அனுப்பினால் நான் என்ன செய்வது? அப்படி அம்மா உணர்ந்து விட்டார்கள். மகனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்முடைய மகனுடைய உள்ளத்திலே மிஷினரி தாகத்தை ஆண்டவரே கொடுத்தார் என்று சொல்லி, போ மகனே என்று வழி அனுப்பி வைத்தார்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 1812 வருடம் ரஷ்யாவில் உள்ள லுத்தரன் சபையிலே அவருக்கு குரு பட்டம் கொடுக்கப்பட்டது. குரு பட்டத்தை பெற்றுக்கொண்டு சென்னைக்கு கப்பல் ஏறுகிறார். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 1814 வருஷம், 2 ஆண்டுகள் கழித்து சென்னைக்கு அவரும் ரேனியஸும் செனார் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதரும் சென்னைக்கு கப்பல் ஏறி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடல் பயணம். 5 மாதங்கள் கழித்து அவர்கள் சென்னையிலே வந்து இறங்குகிறார்கள். 5 மாதமும் கப்பலிலே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுகிறார் ரேனியஸ்.
தமிழை வாசிக்கவும் தமிழில் பேசவும் எழுதவும் தெருப்பிரசங்கம் செய்யவும் கற்றுக்கொண்டார். 5 மாதங்கள் சென்னையில் உள்ள ஜார்ஜ் டவுன், இன்னைக்கு இருக்கிற ஜார்ஜ் டவுன், அங்கே குடியேறினார். ஞாயிறு பள்ளி ஆரம்பித்தார். சென்னையில் இருக்கிற மற்ற இறை வணக்கத்திற்குரியவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. டச் நாட்டைச் சேர்ந்த ஒரு அருமையான சகோதரியை மார்ச் மாதம் 7ஆம் தேதி திருமணம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். அவருடைய மனைவியினுடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய தாகம் இருந்தது. உத்தம துணையாய் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ரேனியஸ் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து கல்வி அறிவில்லாத பள்ளிக்கூடங்களுக்கு போகாத சிறுவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஆங்கில மொழி கற்க வைத்தார். கிறிஸ்தவ ஆசிரியர்கள் பயிற்சி நிறுவனங்களை ஆரம்பித்தார். பைபிள் கற்றுக் கொடுப்பதற்கு சின்ன சின்ன செமினரிகளை ஆரம்பித்தார். அவருக்கு குழந்தை பிறந்தது. 1.5 வயசு. பிறந்த குழந்தை இறந்து விட்டு உடைந்து போனார்கள். தேவ சமூகத்திலே கணவன் மனைவியாய் காத்திருந்த பொழுது ஆண்டவர்களை திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நேராய் சிஎம்எஸ் டேனிஷ் குழுவினர் அவரை திருநெல்வேலிக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கு இருக்கிற தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், 3 மாவட்டம் ஒருங்கிணைந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கு முதலாவது வந்து அவர் துவக்கிய பள்ளிக்கூடம் வண்ணாரப்பேட்டையில் நிறுவியது. வண்ணார்பேட்டைக்கு வந்தார். திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தார், செமினார் ஒன்று. இந்த செமினரியில் மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு சிலர் மட்டும்தான் ரேனியஸோடு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன் மற்றவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ரேனியஸுக்கு முதல் தெரிந்தது, இங்கே ஜாதி வித்தியாசம் பார்ப்பார்கள், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று ஜாதி வித்தியாசம் பார்ப்பார்கள் என்று அதை கண்டித்து பிரசங்கம் பண்ணினார். அப்படி இருந்தும் அவர் கண்டித்து பிரசங்கம் பண்ணியே கேட்காத சில மாணவர்கள் செமினரியில் இருந்தார்கள். நாங்கள் அப்படி செய்ய தனியாய் நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று உடனடியாக அவர்களை செமினரியில் இருந்தே வெளியேற்றினார். அதன் பிறகு செமினர் இருக்கிற எல்லாரும் ஒரே சகோதரர்களாய் ஒன்றாய் அமர்ந்து சாப்பிட்டார்கள். ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பித்து நல்ல ஆசிரியைகளாக, உத்தம மனைவிகளாக, உத்தம தாய்மார்களாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். கணவரை எப்படி நேசிக்க வேண்டும், வருங்காலத்திலே கணவரோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆசிரியை பணி எப்படி செய்ய வேண்டும், இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது. திருநெல்வேலியில் எப்படியாவது திருநெல்வேலி முழுவதையும் கிறிஸ்தவ அன்பை போதித்துவிட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் சாதி பிரச்சனை, மத பிரச்சனை ஆரம்பித்தது. ஆகவே சின்ன சின்ன பேப்பர் பிரிண்ட் பண்ணினார், கைப்பிரதிகளை பிரிண்ட் பண்ணி ஞான உபதேச விடை ஒன்றை எழுதி வெளியிட்டார். அதை ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சபைகள் பெருகி வர ஆரம்பித்தது. இன்றைக்கு இருக்கிற இந்த 3 மாவட்டங்களும் இருக்கிற ஆலயங்களிலே 90% ஆலயங்கள் ரேனியஸ் ஐயர் கட்டியது. ரேனியஸ் கனம் ரேனியஸ் அவர்கள். இன்றைக்கு இருக்கிற இப்பொழுது இந்த 3 மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 90% ஆலயங்களை இவர் தான் கட்டினார். இந்த 70 ஆண்டுகள் ஒரு 10% கூட நம்ம அந்த வேலையை செய்யலை. ஒரு மனிதனாய் என்டையர் திருநெல்வேலி சுற்றி திரிந்தார். குதிரையிலும் கால்நடையுமாக எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சின்ன சின்ன கிராமங்கள், இன்றைக்கும் கூட சின்ன சின்ன கிராமங்கள்,
பல கிராமங்களிலே ஆண்டவருடைய அன்பை போதிக்க ஆரம்பித்தார். இவர்தான் பாளையங்கோட்டையிலே மாம்பழச் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார். ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், ஏழை ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற தர்ம சகாய ஊழியம், அதை கற்றுக் கொடுத்தவர்கள் ரேனியஸ் ஐயர் அவர்கள். இன்று வரை தென் மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்தவர்கள் தான், உலகமெங்கும் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நன்கொடைகள், காணிக்கைகள் கொடுக்கிறார்கள். ஆழமாயது இரத்தத்தில் ஊறி போனது. அதை உருவாக்கினவர் தோத்திர பண்டிகை, அசனம், தோத்திர பண்டிகை, மாம்பழச் சங்கம், இதையெல்லாம் உருவாக்கினது கனம் ரேனியஸ் ஐயர் அவர்கள். எப்படியாவது ஜனங்களுக்கு அன்பை சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய கருணையை, ஆண்டவருடைய கிருபையை நாம் சொல்ல வேண்டும் என்று தீவிரமாய் கிராமங்களிலே சுவிசேஷத்தை பரப்பினார். ஜூன் 5ஆம் தேதி 1838ஆம் ஆண்டு பாளையங்கோட்டையிலே வைத்து ஒரு மரணம் அடைந்தார். அவருடைய உடல் அடைக்கலாபுரம் என்கிற பகுதியிலே, இன்றைக்கு இருக்கிற அடைக்கலாபுரம் என்கிற அந்த பகுதியிலே அவருடைய கல்லறை இன்றும் இருக்கிறது. சுவிசேஷ தாகத்தோடு இளம் வயதிலிருந்து தன்னுடைய மரணம் வரை ஆண்டவருக்காக மட்டுமே உழைத்தார். எந்த காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்று மரித்தும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நூற்றாண்டுகள் கடந்து விட்டு கனம் ரேனியஸ் ஐயரை போல, ஆண்டவரே, என் வாலிபனாய் இருக்கிற என் வாலிப வயதிலே என்னை ஒப்புக் கொடுக்க என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, சிறு வயதிலே கனம் ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய உள்ளத்திலே வந்த அந்த தாகம், அந்த ஆத்தும பாரம் இன்றைக்கு எங்கள் வாலிபர்களை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. எங்கள் வாலிபர்களை பற்றி பிடிக்கட்டும். சுவிசேஷ தாகம் ஒன்றே எனது ஆகாரம், உணவு என்று பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தது போல, தகப்பன் இல்லாத நிலைமையிலே தாயை தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைமையிலும் கர்த்தருடைய அழைப்புக்கு முதலிடம் கொடுத்து கடல் கடந்து நாடு கடந்து அன்பை அறிவித்த கனம் ரேனியஸ் அவர்களைப் போல ஆண்டவரே, எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.